ஹாய் டியர், டுடே நம்ம ஜெக்கிக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். இந்த டைட்டில் சொன்னது ராகவிடியர் தான் டியர். அப்புறம் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, டைட்டில் ராகவிடியர் தான் கொடுத்தாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்களே டீல் பண்ணிக்கோங்க. டைட்டில் மட்டும் அவங்களோட தான், கதை மட்டும்தான் என்னோடது. சரி ஓகேவா? ஓகே டியர், சார் கதை முடிக்கோங்க, ஸ்டார்டிங்கில் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் லைனில் நின்றுருக்குறீங்க. பசங்க போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சட்டை அப்புறம் ஸ்கர்ட்டு போட்டிருக்கிறீங்க. ஓகேவா? அப்போ தலைக்கு வந்துட்டு ஒரு துண்டு போட்டு அப்படியே முக்காடு மாதிரி போட்டுட்டு, ஐயோ சாமி வெயில் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க. பின்னாடி யாரோ வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி போக பார்க்க உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எக்கோ, இங்கே நான் நின்றுருக்கேன்ல, தெரியாதா கண்ணு, நீ பாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்கா, அப்போ நான் என்ன லூஸா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அந்த அக்காவும், இல்லைடா அக்கா வந்துட்டு மாடுக்கண்ணெல்லாம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், நான் சீக்கிரம் போகணும்ல, பாவம் அதுங்களுக்கு பசிக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வருது பாருங்க கோவம். ஓ, மாடுக்கண்ணால் விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க பின்னாடி இன்னொருத்தவங்க வந்துட்டு முன்னாடி போகிறாங்க. ஏய் அக்கா இரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு அந்த அக்காவும், அட வயனு, வீடு பூட்டாமே வந்துட்டேன்டி, அது வேற வீடு திறந்து கிடக்கும், நான் சீக்கிரமாக போயிடுறேன். வீடு திறந்து போட்டு வந்துட்டேன் அப்படிங்குது. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. காலங்காத்தாலெல்லாம் மாட்டுக்கு தீனி கொடுக்க மாட்டாங்க இவங்க, வெளியே வந்தால் வீட்டை பூட்டிட்டு வர மாட்டாங்க இவங்க, இங்கே வந்துட்டு இடையில போவீங்களா? என்னெல்லாம் பார்த்தா லூஸ் மேத்தர் தான், மறுதான் வந்து பின்னாடி நில்லுங்க, ஆனால் மண்டை உடச்சிட்டோம் கல் எடுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டுவீங்க. உங்களோட பெரியவங்க தான், கல்யாணம் ஆனாக்காங்க, ஆனால் அவங்க பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல. ஸோ அப்படி எங்கே மேடம் லைனில் நின்றுட்டுருக்குறீங்க? நான் ரேஷன் கடையில் தான். ரேஷன் கடையில் இன்றைக்கி அந்த கெரசின் நம்ம அண்ணனை ஊற்றுவாங்கள்ல, ஸோ அதுதான் இன்றைக்கி போயிட்டு அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்களே அந்த கடுப்பில் வந்து இங்கே நின்றுட்டுருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் உங்களை எச்சா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் மறுபடியும் போய் பின்னாடி நில்லுங்க, இல்லைன்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு. நானே காலையிலேருந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் இந்த லைனில் நிற்கிறேன். இங்கே வரதுக்கு எனக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க நான் வாங்கிறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் 2 பேர் இடையில வந்து போதுவீங்களா? மறுபடியும் பின்னாடி போயிருங்கன்னு சொல்லிட்டு திட்ட. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. ஆமாம், நாங்களாம் லைனில் நின்றுருப்போம், இவங்கெல்லாம் வந்துட்டு திடீர்னு உள்ளே வருவாங்களே, ஏன் உனக்கு காலையில் மாட்டுக்கு தீனி போட தெரியாதா? இல்லை உனக்கு வீட்டுக்கு வரும்போது வீட்டை பூட்டிட்டு வர தெரியாதா? அது என்ன இங்கே வந்துட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் பிடிச்சி பேச அந்த 2 பேரும் அமைதியாக போய் பின்னாடி நின்றுக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் கத்திட்டு கிடந்திருப்பீங்க, இப்போ சடனாக அமைதியாகிட்டீங்க. வர எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு ஏதாவது பேசிட்டு தான் இருப்பீங்க. பட் இப்போ சடனாக அமைதியாகவும், என்னடா இந்த வாயாடி அமைதியாக இருக்கிறாளேன்னு பார்த்தா அந்த பக்கம் பசங்களாம் நிற்பாங்களா, அந்த லைனில் வந்துட்டு ஜேகே வந்து நிற்பார். ஸோ அவரும் சீமனை கேன் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிற்க, அதனால தான் மேடம் அமைதியாகிட்டீங்க. பட் இது யாருக்கும் தெரியாது, என்ன பிள்ளை திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கா, வயன் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுண்டா, நான் வாங்கிக்கிட்டா உனக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குடா இவ இப்படி இந்த நேரத்தில் வந்து கேட்குறாளேன்னு சொல்லி நினச்சிட்டு, ஏன்க்கா அப்படின்னு கேட்பீங்க. அதுவா, என்னோட ஜூலி இருக்கான்ல, அவன் வந்துட்டு வெளியே இருக்கிறான், வேறு நாய்க்கு இது வந்து கடிச்சு வச்சிரும், அதனால தான் நான் வந்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணுண்டா, நான் வாங்கிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே கோவம் வருது உங்களுக்கு, அப்படியே டென்ஷனில் அப்படியே நிற்பீங்க. பட் அந்த பக்கம் ஜேகே நிற்பாரா, அவரை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, அக்கா இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? பாவம்ல உன் ஜூலி, போ நீ முன்னாடி வாங்கிக்கோ, உனக்கு அப்புறம் வாங்குறதுனால எனக்கு குறைஞ்சிருவனா இல்லை தேஞ்சிருவனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் வாங்கிக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வெறி ஆகுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லவே எல்லோரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. ஸோ ஜேகேவும் பார்க்குறாரு, இவளுக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிறாரு. ஏன்னா அவர் முன்னாடி மட்டும் நல்ல பிள்ளை மாதிரி நடிப்பீங்க. இப்போ அப்படியே தான் எல்லோரும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வாங்கி முடிச்சிட்டிங்க. பாய்ஸ் கூட்டம் எப்போவுமே கம்மியாக தான் இருக்குமா, ஸோ ஜேகேவும் கரெக்டாக வாங்கிடுவார். நீங்கள் அப்படியே வாங்கிட்டு சைக்கிளில் எடுத்து அப்படியே அந்த கேனில் வச்சு கட்டிட்டு ஜேகேவை திரும்பி பார்ப்பீங்க. ஸோ அவரும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வரியா, ஒன்றா போகலாம் அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை நீ போ, நான் அப்புறமா வரேன் அப்படிம்பாரு. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி அவர்கிட்ட சொல்லி ஆகணும்னு தோணுமா? இன்றைக்கி விட்டால் என்னைக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒன்றா போகலாம், வரியா, தனியாக போகணும், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்து 2 பேரும் ஒன்றா படித்தவங்க தான், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கேஷுவலாக கேட்குறீங்க. அவரும் வந்துட்டு இது வேறையா, சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூட வருவார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அவரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க, அவரும் என்னடி, ஆமாம் வந்துட்டு ஒன்று கேட்கணும், ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிறாரு. எப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை இந்த மாதிரி இழிச்சு வாயாக இருந்தீங்கன்னா ஈஸியாக எல்லோரும் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க, புரியுதா, கொஞ்சமாவது போல்டாகிடு அப்படிங்கிறாரு. நீங்கள் எங்கே அப்படி, நீங்கள் அவர் முன்னாடி நடிக்கல செய்கிறீங்க. ஸோ நீங்களும்
என்ன பண்ணுறது, இப்படியே எனக்கு பழகிடுச்சு. பாவமாக இருந்துச்சு. அவங்க வேறு ப்ளீஸ்னு கேட்டாங்களா, ஹெல்ப்னு கேட்டாங்களா, நான் எப்படி பண்ண முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும் இதே மாதிரி இருந்தான்னு வையேன், நாளைக்கு அவனாவது நாளை பின்ன வந்து உன்னை காதலிக்கிறா, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் தலையில் அவனும் மிளகா அரைச்சிட்டு போயிடுவான். அப்படி நீ தான் நாம போட்டுட்டு உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறாரா. அப்போ நீங்கள் டக்குன்னு என்ன சொல்லிடுவீங்கன்னா, இன்னொருத்தன் எப்படி வந்து என் தலையில் மிளகா இருப்பான் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவரும் இப்படி இழிச்சுவாயா இருக்கால அப்படிங்கிறாரு. நீ இருக்கும்போது இன்னொருத்தர் எப்படி வந்து என்னை ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு புரியல. ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு ஏமாத்துற மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாரு. ஐயோ, இந்த மரமண்டைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அப்படி சொல்ல, நீ எனக்கு இருக்கும்போது மற்றவங்க யாராவது வந்து என்னை ஏமாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னேன். நான் போய் மற்றவங்ககிட்ட ஏமாந்துருவேனா அப்படின்னு சொல்கிறேன், புரியுதா அப்படிங்கிறீங்க. ப்ரப்போஸ் பண்ணுறீங்க லிட்ரலி. ஆனால் உங்களை விட சரியான மர சாம்பிராணி போல் அவருக்கு புரியவே இல்லை. ஏண்டி இப்போது நீ ஏமாற மாட்டேன்னு சொல்கிறியா இல்லை நான் ஏமாத்துவேன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு. டேய் நில்டா அப்படிவீங்களா. என்னடி அப்படிம்பாரு. சைக்கிளை நிறுத்து அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவரும் சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துறாரு. நீங்களும் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு அவர் கையை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு வரீங்க. அப்போது ஜெகேவோட கையில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெண்ணெய் கேர் அப்படியே இருக்குது. இதை வேறு எதுக்கு கையில் தூக்கிட்டு தெரியறா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் உனக்கு என்ன இப்போ எதுக்கு இழுத்துட்டு போகிற அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்களும் வந்துட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு புளிய மரம் இருக்கும் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. என்னடி எனக்கு வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும், எங்கள் அப்பா தேடுவார் அப்படின்னு சொல்லுவாரா. உன்னை தான் அப்பா தேடுவார், என்னால் தண்ணி தெளிச்சு விட்டுருக்குறாங்க பாரு, எங்கே போய் சுற்றிட்டு வான்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட பேசணும், இன்றைக்கி பேசியே ஆகணும் அப்படிங்கிறீங்க. என்ன பேசணும், என்ன பேசியே ஆகணும் அப்படின்னு அவரு கேட்க, அப்போது நீங்கள் வாயை திறப்பீங்க. ஓகே ப்ரப்போஸ் தெளிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த மூடி இருக்குல்ல, ஸோ மூடியை திறந்துட்டு அந்த மண்ணெண்ணெய் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்போ என்னத்துக்கு நீ அதை அப்படி பண்ணிட்டுருக்குற, எதுக்காக இவ்வளோ ஸ்மெல் பண்ணி பார்க்குற அப்படின்னு கேட்க, எனக்கு இதோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஸ்மெல்லு வரும்போதெல்லாம் சின்ன வயசில் என் பாட்டி வந்துட்டு அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தான் விளக்கெல்லாம் பற்ற வைப்பாங்களாம். ஸோ அது மாதிரி எனக்கு பண்ணி காட்டினாங்க. அந்த ஸ்மெல் எனக்கு இன்ன வரைக்கும் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்னா உனக்கு இந்த மண்ணெண்ணெய் ஸ்மெல் வரும்போது அதுதான் ஞாபகம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாம் எனக்கு இதுதான். ஆமாம் நீ இதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. ஏய் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் இடிப்பாரா. அப்போ நீங்களும் எனக்கு ஒன்று ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போது நீங்களும் அதுவா, நான் ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் அப்பா குடிச்சிட்டு வீட்டில் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போது நான் குறுக்க நின்றுட்டு இருந்தேன். அந்த மண்ணெண்ணெய் எடுத்து என் மேலே ஊற்றத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் எனக்கு இதை பார்க்கறதுக்கே பயம். இந்த ஸ்மெல்லு, இந்த மண்ணெண்ணெய் கேனு இதெல்லாம் பார்த்தனா எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்படியெல்லாம் கூடவா பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் கம்மி தான் விடு, சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போவீங்க. அப்போ அவரும் வந்துட்டு என்னமோ சொல்லணும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அது சொல்கிற மூடலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 எட்டு எடுத்து வச்சுருவீங்க. ஜேகேக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. நீங்கள் அவர் முன்னாடி மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி நடிப்பீங்க. அவர் இல்லைன்னா ரொம்ப ரகாடித்தனம் பண்ணுவீங்க, அது அவருக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சேடாக போகிறீங்களா, அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அவர் இழுக்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அவர் கீழே எடுத்து உட்கார வைக்கிறாரு. நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஆனால் ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் அப்படியே ஞாபகம் வரும்போது ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆன மாதிரி ஆகிடுவீங்க. அப்படியே அந்த லைட்டாக பயம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா சின்ன வயசு இல்லையா, பயந்துருப்பீங்க அந்த டைமில். அந்த மண்ணெண்ணெய் கேனத்தை அப்படியே ஓப்பன் பண்ணி உங்கள் மேலே ஊற்ற வரும்போது அப்படியே உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ உங்களோட அம்மாலாம் பதறி போயிருந்துருப்பாங்க, உங்களை கத்திட்டு அப்படி வெளியே தள்ளி விட்டுருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வர, இப்போது நீங்கள் அதெல்லாம் அப்படியே மண்டக்குள்ளே போட்டுட்டு ஒரு மாதிரி பெண்ணாத்திட்டே உட்காந்துருப்பீங்க. எல்லாத்து வீட்லேயும் அப்பா நல்லபடியாக பார்த்துக்குறாங்க, நமக்கு மட்டும் இப்படி நம்ம என்ன பண்ணோம், அந்த வயசில் நம்ம அவங்கள என்ன பண்ணோம், எதுக்கு நம்மளை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னலாம் தோணுது உங்களுக்கு. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கணத்தில் ஏதோ வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஜேகே தான். என்ன பண்ண இப்போ அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நீ எதுக்கு வந்தியோ அதை நீ பண்ணலை, ஸோ அதனால தான் அப்படிங்கிறாரா. நான் ஒன்றும் இதுக்கெல்லாம் வரல அப்படிவீங்க. ஆமாம்
மோசம் பிடிக்க நான் மூஞ்ச பார்த்தா தெரியாது பாரு, இதுக்கு வரலையாமா. நீ இதுக்கு தானே என்னை பிடிச்சி இங்கே இழுத்துட்டு வந்து உட்கார வச்ச அப்படிங்கிறாரு. ஹலோ, நீ எதுக்கு முதல்ல என் கணத்தில் இப்படி பண்ணனா? நீ என்ன லவ் பண்ணுறியா? இல்லை அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், இருக்குதுன்னு சொல்லலை நீ அப்படிங்கிறீங்களா? அப்போ அவரும் எதுவும் சொல்லலைன்னா ஓகேன்னு அர்த்தம். நீ சொன்னப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்லலான்னு பார்த்தா அம்மா நீ என்னமோ அதுக்குள்ளே சேட் மூடுக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் ஏய், நீ சும்மா விளையாட்டுக்கு இது சொல்கிறியா? நான் சீரியஸாக சொல்கிறேன் ஜேகே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி சொல்கிறது, என் வீட்டில் நானே என் அம்மா மட்டும்தான், ஓகேவா? எனக்கு ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு பையன்கிட்ட கிடச்சிதுன்னா அது உன்கிட்ட மட்டும்தான். ஃப்ரெண்டு தான் நீ, ஆனால் எப்பவுமே என்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், யாரையுமே என்கிட்ட இது பண்ண விட மாட்டேன். எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். 10th படிக்கிறப்ப இருந்து உன் மேலே லவ் வந்துச்சு. இப்போது அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு தான், ஆனாலும் இன்னும் அதே லவ் இருக்குது. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. ஏய் பைத்தியக்காரி, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நானும் தான் சொல்லணும்னு நினச்சேன் 9th படிக்கிறப்ப இருந்தே அப்படிங்கிறாரு. அடப்பாவி அப்படிங்களா? ஆமாம் பிடிக்கும் தான், ஆனால் அப்போ எனக்கு தெரியல இது லவ்வான்னு தெரியாது, ஆனால் பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் போக போக தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. ஆனாலும் சரி என்னத்தை போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஏண்டா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்டா பைத்தியக்காரா, அப்போ தானே லெவலாக பண்ணி கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜெகி டக்குன்னு உங்கள் ஃபேஸ்கிட்ட வந்து ஃபேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு உங்களை பார்க்க உங்களுக்கு பக்குன்னு ஆகிடுது. என்ன இப்போது இப்படி கிட்ட வந்த அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பண்ணு பேசுவீங்க எப்போவுமே, ஆனால் அவர் இப்படி கிட்ட வந்தால் உங்களுக்கு பேச்சே வராதா? ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக கேட்க அப்படின்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்கா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு உடனே வெக்கம் வந்துடுச்சு. அது இருக்காதா? எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, எனக்கும் இருக்குது அப்படிம்பீங்க. ஓ, இப்போ கல்யாணம் பண்ணிட்டு என்னடி பண்ண போகிற நீ அப்படிங்கிறாரு. டே என்னது இப்போ தான் ஏதோ உடனே பண்ணிக்கிற மாதிரி வந்து மூஞ்சி கிட்ட வச்சுட்டு கேட்டா அப்புறம் எப்படி சொல்கிற? பண்ணிக்கலாம், உங்களோட அப்பாட்ட சொல்லு அப்படிம்பீங்களா? என் அப்பங்கிட்ட இப்போ சொன்னேன்னு வையேன், உனக்கு பொம்பளை சொக்கேக்கு தான் திட்டுவான், அதனால் இப்போல்லாம் சொல்ல முடியாது, ஒரு வருஷம் போகட்டும், அப்புறமா நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு. நீங்களும் அப்போ அது வரைக்கும் லவ் பண்ணலாமா அப்படிங்களா? பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரு அப்படியே உங்கள் கையை அப்படி பிடிச்சிக்கா சொன்னீங்களா, அதாவது அவரோட கையை அப்படி கோர்த்துக்கிட்டு அப்படியே எந்திரிப்பீங்க 2 பேரும். ஸோ எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடையில் சண்டை போட்டிங்கள அந்த அக்கா வந்துட்டுருப்பாங்க. அவ்வளோதான், நீங்கள் டக்குன்னு ஜேகேவை இந்த பக்கம் அந்த மரத்தில் எப்படி சாய்ச்சி வச்சு அவர் கூட சேர்ந்து நின்று நீங்களும் ஒளிஞ்சுக்கிறீங்க அந்த மரத்துக்கு பின்னாடி. என்னடி அப்படிம்பாரா? சத்தம் போடாத, அந்த அக்கா எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அக்கா, உங்க கூட சேர்த்து வச்சு பார்த்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், எங்கள் அம்மாட்ட போட்டு விட்டுரும் அப்படிங்கிறீங்க. ஏய் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எல்லாத்துக்கு முன்னாடி தானே 2 பேரும் ஒன்றா வந்தோம் அப்படிங்கவும், அது ஒன்றா வந்தோன்னா நம்ம 2 பேர் தனித்தனியாக வந்தோம், இப்போ பாரு அப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்னத்தை பாருங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் அவர்கிட்ட ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. என்னடி பண்ணுற அப்படிம்பாரு. அதுவா, ஒரு சான்ஸ் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கணும்ப்பா, அதான் நம்ம இப்போ லவ் பண்ணுறோம்ல அப்படிங்கிறீங்களா? ஓ, லவ் பண்ணால் கட்டி பிடிக்கணும் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாரு. அவன் இல்லை அப்படின்னா இருக்குது அப்படிம்பீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவரும் அப்படின்னா நானும் கட்டி பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு கேட்பாரா? நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது அவர் என்ன பண்ணுவார்னா டக்குன்னு உங்களை கீழே குடிஞ்சு இப்படி தூக்குவாங்களே, ஸோ அந்த மாதிரி தூக்கி அந்த மரத்து மேலே உட்கார வச்சுருவார். நீங்கள் பார்க்குறீங்க, அடப்பாவி இங்கே இருக்க நான் உட்கார வச்சு அப்படின்னு கேட்க, வவ்வால் மாதிரி தொங்கிட்டே இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நீங்கள் பார்க்குறீங்க, டேய் என்னடா நடக்குதுங்க, எதுக்குள்ள என்ன தூக்கி இங்கே உட்கார வச்ச, இறக்கி விடு அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க. ஏய் வவ்வாலே, நீ அங்கேயே தொங்கிட்டுரு, சும்மா நசன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டி பிடிப்பாலாம், ஆசையை பற்றியா, என் அப்பா பார்த்தா செருப்பு கட்டி அடிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா நீங்கள் ஹைட்டு கம்மியாக இருக்குமோ, அவரோட ஹைட்டுக்கு இருக்கிற கிளை கூட உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ குதிச்சா காலுக்கு இது உடஞ்சிருமோன்னு பயமாக வேறு இருக்கா. நீங்கள் கட்டிகிட்டே இருக்கிறீங்க, இறக்கி விட்றா ப்ளீஸ்டா இறக்கி விட்றா, நான் இனிமேல் தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அவரோ கொஞ்ச நேரம் அங்கேயே தொங்கிட்டுரு,
நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அட பாவி, இவனை நம்பி இங்கே வந்ததுக்கு எப்படி பாரு வவ்வால் மாதிரி தொங்க விட்டு போயிட்டான். இவனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த மரத்து மேலேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவர் தான் போயிட்டு வரேன்னு சொன்னார்ல, அதனால் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுது, ஜேகே ரிட்டன் வரவே இல்லை. அட பாவி, போய் சொல்லிட்டு போயிட்டானா? எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்குறது, எங்கள் அம்மா வேறு தேடுமே, என்ன சொல்கிறது நான் போனா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு உட்காந்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகே வராரு. வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஏண்டா இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்பீங்க. அவரும் என்ன பண்ணுறதுண்ணா, நான் தான் வரேன்னு சொல்லிட்டு போனேன்ல, கேள்வியெல்லாம் கேட்காத அப்படிங்கிறாரு. கேள்வி கேட்காம உன்னை கொஞ்சம் வாங்களா, என்னை இறக்கி விட்டு போயிருந்தா நான் வீட்டுக்கு போயிருந்திருப்பேன்ல அப்படிங்கிறீங்க. வீட்டுக்கு போகக்கூடாதுன்னா அப்படி ஏற்றி உட்கார வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அது கிளையிலே ஏறி உட்காந்துப்பார். ஆமாம், இப்போ இங்கே ஏறி உட்காந்துருக்கோம் 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்க, கீழே உட்காந்துருந்தா அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லுவேன், அதனால தான் இங்கே உட்காந்துருந்தா யாருக்கும் தெரியாதுல்ல அப்படிங்கிறாரு. ஏன்னா வந்துட்டு அந்த கிளையெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த புளிய மரத்து கிளைங்கும்போது நிறையா அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ டக்குன்னு தெரியாது, நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்களும் அப்படியே அங்கே உட்காந்துட்டு, ஆமாம் எதுக்கு போனேன், இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகேவும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து ஏதோ எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா அந்த தேன் மிட்டா இருக்கும்ல, தேன் மிட்டா இதுவா அப்படிங்கிறீங்க. இந்தா இதான் உனக்கு பிடிக்கும்ல, இன்றைக்கி வேற 2 பேரும் ஃபஸ்ட் டைம் லெவலில் சொல்லியிருந்துருக்குறோம், அதான் உனக்கு அதனால் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரத்துக்கு போனேன். இது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, வர இதெல்லாம் செய்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல, கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி வாங்கிட்டு வரதாண்டி லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. ஒரு தேன் மிட்டா அந்த பாக்கெட்டே வாங்கிட்டு வந்துருப்பார், ஓகேவா. ஸோ நீங்கள் கிடைக்க மாட்டேங்குதா இது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், கிடைக்கிறதே இல்லை இப்போல்லாம், அப்படியே கிடைச்சாலும் உள்ளே ஒரு மாதிரி அந்த ஜீராவே இருக்கிறது இல்லடி, நல்லா இல்லை, ஒரு மாதிரி சவக்குன்னு இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படிம்பாரு. இது நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ இப்போ அப்படியே தான் 2 பேரும் மாற்றி மாற்றி அதை ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டிக்கிறீங்க. அப்போது ஜேகேவும் வந்துட்டு, சரி உனக்கு என்ன ஏன் பிடிக்கும், என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும், எதனால் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அவரை ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. ஏன்டி என்ன பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னு தானே கேட்டேன், அதுக்கே எப்படி மொத்தமாக ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிற அப்படிம்பாரா. அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு அவர் ஃபுல்லாக மறுபடியும் பார்த்துட்டு, ஏன்னா நீ நாட்டுக்கட்டடா அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. எதை அப்படிம்பாரு. அதான் நாட்டுக்கட்ட அப்படின்னு சொல்லுவீங்களா. ஏய் கொஞ்சமாவது பொம்பளை பிள்ளை மாதிரி பேசிட்டி, என் வாயில் கூட இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை வார்த்தைல, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாரு. ஏய் இதில் என்ன தப்பு இருக்கு, நீ அப்படி தான் இருக்கா அதனால நான் சொல்கிறேன், நீ தான் அதெல்லாம் சொல்லலை அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ அவரும் ஹே நீ என்ன உன் மனசில் நீ எப்படி சேம நாட்டுக்கிட்ட நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு சிரிச்சுட்டு. ஏன் அதுக்கு சிரிக்கிறா, ஏன் இப்படி கேட்குறா, ஏன் நான் நல்லா இல்லையா அப்படிம்பீங்க. ஸோ அவர் உருட்டுக்கட்டடி, நீ உருட்டுக்கட்ட நாட்டுக்கட்டெல்லாம் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரா. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்படி போடான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளுவீங்க பாருங்கள், பொத்துன்னு மேலேருந்து கீழே விழுந்துருவார். அவ்வளோதான், அவருக்கு மூக்குலேருந்து ரத்தம் வேறு வந்துடுது. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே மூக்கில் கையை வச்சுட்டு அப்படியே எடுத்து பார்ப்பாரா, வலிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ரத்தம். ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவர் கையை பார்த்துட்டுருக்க, அதை பார்த்தது உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. டே என்னடா ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து நீங்கள் ஜங்குன்னு குதிச்சிருவீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹைட்டுங்கிறத மறந்து குதிச்சுட பொத்துன்னு கீழே விழுந்துடுறீங்க. எந்திரிக்கவே இல்லை, அப்படியே கம்மந்தே கிடக்குறீங்க. ஏய் எந்திரடி, கொஞ்சம் தான் ரத்தம் வந்திருக்கு, சரி எந்திரி அப்படிங்கிறாரு. எந்திரிக்கவே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னா, தயவு செஞ்சு என்னை எழுப்பாத, நீங்கள் இருந்து போயிடு அப்படிம்பீங்க. ஏய் என்னாச்சு அப்படிங்கிறாரு. ஒன்றும் ஆகலை, நீ இங்கேருந்து கிளம்பு, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படிம்பீங்களா. ஏய் எந்திரி, எனக்கு பயமாக இருக்குது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு தூக்கி உட்கார வைக்கிறாரு. 2 கையை மூஞ்சி வச்சு மறைச்சிக்கிறீங்க. என்னடி ஆச்சு, கையெடு, மூக்கில் ரத்தம் வருதா என்ன அப்படிங்க. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் கை வச்சுட்டு எந்திரிச்சு போக பார்க்க அவர் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துருவார் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் வாயில் இருக்கிற பல்லு முன்னாடி இருக்கிற பல்லு விழுந்துருச்சு ஓகேவா. ஜேகே உடனே பார்த்துட்டு ஏய் என்னாச்சு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வாய் திறந்துருக்கிறத மறந்துட்டு அப்படின்னு வாய் திறந்துருப்பீங்க. ஸோ அவர் கேட்டு டக்குன்னு 2 கை வாயில் வச்சு பொத்திக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வாயிலேருந்து வேறு பொறுப்பொருள் ரத்தம் வந்துட்டு இருக்குது. ஏய் ரத்தம் வந்துட்டு எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வேறு வச்சுக்கிறாரா. நீங்கள் பைத்தியக்காரனை விட்டு தொலைடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு அவர் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு க்ரஷ்ஷு அப்படி இன்றைக்கி தான் ப்ரப்போஸ்லாம் பண்ணி லவ்வே பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நாளே இப்படியா மொக்க வாங்கணும், அது பல்லு விழுந்து அப்படின்னு
சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியா அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல, சீக்கிரம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஓட பார்க்க அவர் உங்களை பிடிச்சி இழுத்துட்டே இருக்காரு. ரத்தம் வருதுடி, ஓடாத இரு அப்படின்னு. ஸோ நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு ரத்தம் வந்தால் நீ என்ன டாக்டரா, விடு என்ன, நான் போகிறேன், நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் எனக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவீங்க. ஜேகே பார்க்குறாரு, பல்லு விழுந்துருச்சா, முன்னாடி இருக்கிற பல்லு விழுந்துருச்சா, எப்படி இருக்கிற ஐவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிரிப்பும் வருது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல்ல தேடிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பாதி தூரம் போயிட்டு திரும்பி பார்க்குறீங்க, அவர் எதோ குனிஞ்சு தேடிட்டு இருக்க. ஏய் அரமெண்டல், அங்கே என்ன தேடிட்டு இருக்கிற அப்படிவீங்க. உன் பல்லடி, இதை எடுத்துகிட்டு வந்தார ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. அவரும் பாவம் 1/2 மணி நேரம் பல்ல தேடி கிடைக்கல. சே, இப்படி ஆயிடுச்சே, மொதல் நாளேவா இப்படி ஆகணும், எப்படி இப்படி பல்லோட அளவுக்கு விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல கல் இருந்திருக்கும். ஸோ கல் மேலே வந்துட்டு வாயப்பட்டு பல் அப்படியே வந்துட்டு உடஞ்சி தெரிச்சிருக்கும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வீட்டுக்கு ஓடி இருப்பீங்க. ஓடுந்துமே வெளியே வந்துட்டு தண்ணி வச்சுருப்பாங்களா. ஸோ அந்த தண்ணி எடுத்து வாய் கொப்பளிச்சுட்டே இருக்க அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படிம்பீங்க. அம்மா மண்ணெண்ணெய் வாங்க போனேன் அதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓயோயோ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டே அப்படிங்கவும், சைக்கிள் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அது அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா அது அங்கே நிறுத்தியிருக்கிறேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. எதுக்கு நிறுத்திட்டு வந்த, கண்ட இடத்துல யாரா தூக்கிட்டு போய்ட்டு என்ன பண்ணுவேன், அவ்வளோ நேரம் நின்று வாங்கியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர நீங்கள் கொப்பளிச்சு துப்ப வாயில் ரத்தம் வந்துட்டே இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரத்தம். ஏய் வாயில் நின்று ரத்தம் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வேறு அந்த ரத்த கவிச்சதுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. தெரியாமல் கொப்பளிக்கும் போது ஒரு முழுங்குள்ள முழுங்கிருப்பீங்க. கொமட்டிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களோட அம்மாவுக்கு அது எப்படி தெரியும், அந்த ரத்தம்லாம் கலந்து வரும்போது ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரி தான் தெரியும். ஊரே கத்தி கூப்பிட்டுறாங்க. ஐயோ என் பிள்ளை ரத்த வாந்தி எடுக்கிறா, என்னன்னு தெரியலையே, என்னடி வசதி குடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஷம் குடிச்சிட்டு நீங்கன்னே முடிவு பண்ணிடுறாங்க. ஐயோ இல்லைம்மா நீங்கள் சொல்ல ரத்தம் அது மாதிரி வாமிட் வரக்கும், பல்லுலேருந்து ரத்தம் வரதுக்கும் வேறு ரத்த வாந்தி மாதிரியே வருது. எல்லாரும் ஐயோயோ ஒயன் என்னடி பண்ணா, ரத்த வாந்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாரு, கழுதை எல்லாத்தையும் விட்டுட்டே போயிட்டா பாரு, சரி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைக்கிளை அங்கேயே நிறுத்திட்டு இப்போது உங்களோட சைக்கிளை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எல்லாம் ஓடி வந்துட்டுருக்க ஒரு மாட்டு வண்டி இருக்குது. மாட்டு வண்டி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. என்னது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த மாட்டை வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அதில் நீங்கள் கிடக்குறீங்க. இவன் என்ன இதுக்குள்ளே கிடக்குறா, எதுக்கெல்லாம் கத்திட்டு போகிறாங்க, இவங்க அம்மா ஏன் அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்துட்டு அந்த சைக்கிள் திருப்ப அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்க, அந்த புள்ள ரத்த வாந்தி எடுக்குது, ஏதோ பூச்சி மருந்து குடிச்சிருச்சா என்ன குடிச்சதுன்னு தெரியல, ரத்தமாக வாந்தி எடுக்குது, எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ ஏமாந்துட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வாந்தி கிளப்பி விட்டுறாங்க. ஜேகேக்கு என்ன பண்ணுறதே தெரியல, ரத்த வாந்தி எடுத்தாலான்னு சொல்லிட்டு அவருக்கே பக்குன்னு ஆகுது. உங்களுக்கு பல்ல விழுந்து தெரியும், ஆனால் ரத்த வாந்திங்கிறாங்களா, என்னடா இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் தப்பாக பேசவும் டென்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு. ஏய் அவளுக்கு உடம்பு சரியில்லாம தானே வாமிட் எடுக்கிறா, அதுக்கு எதுக்கு நீங்கள் கதை கத்திட்டு இருக்கிறீங்க, உன் பிள்ளை நாளைக்கு இது மாதிரி வாந்தி எடுத்தா நானும் போய் சொல்லிட்டா, அவள் எங்கேயும் ஏமாத்திட்டு வந்துட்டு அந்த மாதிரி ரத்த வாந்தி எடுக்கிறா, ஏதோ பூச்சி மருந்து குடிச்சிட்டா அதை குடிச்சிட்டா நான் சொல்லிட்டா, நான் போய் ஊரில் பழப்பன்னு நீ ஒத்துக்குவியா அப்படின்னு கத்துறாரு. அப்போ அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துட்டு அமைதியாக இருந்துக்குது. உங்களோட வீட்டு பிள்ளைங்கன்னா ஒன்று, அடுத்தவங்க வீட்டு பிள்ளைங்கன்னா ஒன்றா, வாயை மூடிட்டு நீ வீட்டுக்கு போகிற, இங்கே நின்றுட்டு யார்கிட்டயே பேசிகிட்டு இருந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சும்மா ஊறுதுன்னா பறக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுது, ஆளுங்களையும் மானிங்களையும் பாரு கேரட்டி காலு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே தான் அவரும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக சைக்கிள் வச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலே போட்டுடுறாங்க. நீங்கள் இவனுங்க பண்ணுற டார்ச்சரை தாங்க முடியாமல் உங்களுக்கு நிஜமாவே மயக்க வர மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் விஷம் குடிச்சிட்டீங்கன்னு உங்களே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் ஐயோ நான் எதையும் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. அப்போ தான் அவங்களோட அம்மா பார்க்குறாங்க, ஏய் வாயில் இருக்கிற பல்லங்குடி அப்படின்னு. அம்மா என் பல்லு விழுந்துச்சுமா அப்படிவீங்களா, விழுந்துருச்சா, ஐயோயோ என் பிள்ளை பல்லெல்லாம் யாரோ உடச்சிட்டாங்களே, யாரடி இப்படியெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன பேசிகிட்டு இருக்க. அவ்வளோதான் டாக்டரே வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தா ஊரே அப்படியே ஒரு மாதிரி ஒரு 5-6 பேர் அப்படியே உங்களை சுற்றி நின்றுட்டு, ஐயோயோ இந்த பிள்ளை பூச்சி மருந்து குடிச்சிருச்சுங்க, என்ன பிரச்சனையும் தெரியல, கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க, ரத்தமாக வாந்தி எடுக்கிறா அப்படிங்கவும். பூச்சி மருந்து குடிச்சா ரத்த வாந்தி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. அவருக்கு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க போட்டு அவங்கள அவ்வளோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டாக்டரே கன்ஃபியூஸ் ஆகிட்டு நர்ஸை கேட்க, டாக்டர் எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது, அப்படிலாம் வராதுல்ல, ரத்த வாந்தி வராதுல்ல டாக்டர் அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இதான் நேரமாக என் பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் கத்த, அவங்களும்
கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரில் தூக்கி போடுறாங்க. அடக்கடவுளே, என்னை பணத்தை தூக்கி போடுற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் வந்துட்டு டாக்டர் நீங்களாவது நான் சொல்கிறது கேளுங்க, நான் ரத்த வாந்தியெல்லாம் எடுக்கலை அப்படிங்கவும், என்னம்மாச்சு உனக்கு, தெளிவாக தான் பேசுகிற, மருந்து குடிச்சிருந்தா இந்நேரம் நீ மயங்கி இருக்கணும், அரை மணி நேரம் ஆச்சுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கப்புறமா அவர் கேட்குறாரு, அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் மரத்து மேலேருந்து கீழே குதிக்கிறப்போ கீழே பொத்துன்னு விழுந்துட்டேன் டாக்டர் கம்மந்து. அப்போ பார்த்தீங்கன்னா என் பல்லு கல்லில் பட்டு உடஞ்சிருச்சு, வாயில் ரத்தம் வந்துட்டே இருந்துச்சு, வாயை கொப்பளிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு மாதிரி கவிச்சு அடிக்கவும் தெரியாமல் அது உள்ளே போயிடுச்சு. அந்த கொப்பளிக்கும் போது அந்த பிளட் உள்ளே போனங்காட்டிக்கு எனக்கு கொமட்டிட்டு வந்துடுச்சு. நான் வாமிட் எடுக்கவும் இந்த பல்லுக்கு ரத்தம்லாம் வரவும் ரெண்டும் சேர்ந்து ரத்தம் வாந்தின்னு சொல்லிட்டு இப்படி கதை கட்டிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அந்த டாக்டருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஒன்றும் இல்லாத பிரச்சனையாக இவ்வளோ பெருசு பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கவும், நீங்கள் ஊருக்கு புதுசு தானே, எங்கள் ஊரில் இன்னும் நிறையா நடக்கும், எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டுக்கோங்க. சரி டாக்டர், எனக்கு இந்த பல்லை மட்டும் கட்டி கொடுக்க முடியுமா, இல்லைன்னா புதுசாக பல்லு ஒட்டி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க, முடியும் தான், ஆனால் கொஞ்சம் செலவாகுமே அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்க, அது கொஞ்சம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாரு. எவ்வளோ ஆனாலும் சரி, எனக்கு இப்போயே பல்ல கட்டி விட்டுருங்க, நான் போய்ட்டு காசு எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை இப்போ உடனே முடியாது, ஒரு வாரம் ஓகேவா, ஸோ ஒரு வாரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. இப்போது வெளியே போயிட்டு என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு, அதுவா, அதுங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் வெளியே வந்துட்டார். அப்போ எல்லோரும் என்னாச்சுன்னு கேட்க, உங்களோட அம்மாவும் என் பொண்ணுக்கு என்னாச்சு காப்பாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், டாக்டரை வந்துட்டு எல்லாத்தையும் பொறுமையாக நிற்க வச்சு, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு மருந்தும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கல, பல்லு விழுந்துருச்சு, அதில் ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு, அந்த ரத்தத்தை முழுங்கினங்காட்டிக்கும் கொமட்டிட்டு வந்து வாமிட் எடுத்திருக்கா, அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு மருந்து குடிச்சிட்டா, அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிடிச்சி எல்லாத்தையும் சத்தம் போட்டு விட எல்லோரும் கப்புச்சுப்புன்னு ஆயிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. அம்மா மட்டும்தான் அங்கே இருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே சைக்கிளில் வரும், லேட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு சைக்கிள் வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிறுத்திட்டு உள்ளே ஓடி வராரு. உங்களோட அம்மா தான் இருக்காங்க. என்னாச்சு அவளுக்கு, மருந்து குடிச்சிட்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஏன்ப்பா கேட்குற, அவள் ஏதோ பல்லு விழுந்துச்சுன்னு வாந்தி எடுத்துருக்குறா, அதை பார்த்து நான் தப்பாக புரிஞ்சு ஒரே கூப்பிட்டுட்டேன். இதில் வேறு ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேனோ தெரியல, நானே அவள் பேரை கெடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஜேகே பார்க்குறாரு, அப்போ ஆரம்பிச்சதே நீதானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களோட அம்மாவும், தேவையில்லாமல் என் பிள்ளை பேர் நானே கெடுத்துட்டேன், நான் தான் யாவண்டி என்னடி பண்ணான்னு கேட்டேன், அவ்வளோதான், ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பிடிச்சிட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. அவள் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. போடா உள்ளதாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அனுப்ப. இப்போ ஜேகேவும் வருவார். வந்துட்டு பார்த்தா, என்ன பண்ணிட்டு இருக்கிறா, என்னாச்சு, நான் தத்த வாந்தி எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடி அப்படின்னு கேட்குறாரு. நீ எதுவும் என்கிட்ட பேசாத, என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாயை வச்சு மறைச்சிக்கிறீங்க கையில். எதுக்கு இப்போ வாயில் அப்படி கை வச்சுட்டுருக்க அப்படின்னு கேட்கவும், பல்லு உழுந்துருச்சு, நீ போ அந்த பக்கம், என் மூஞ்சில் முழிக்காத, நான் பல்லு கட்ட வரைக்கும் நீ என்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா. பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசுகிறாரு. ஓகேவா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, வயசானதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் பல்லு விழுந்துடும், அப்போது இப்படி தான் வாய் மறைச்சிட்டு நம்ம பேச முடியுமா, மனசை தாண்டி பார்க்கணும், மூஞ்சில் அழகு இருக்கா, பல்லு இருக்குதா, கால் இருக்குதான்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாரா. அவர் இப்படி பேசவும் நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுவீங்க. ஆனால் வாய் மூடிட்டே இருக்க அவர் அப்படியே உங்களை ஏதோ கேட்குறாரு, அதுக்கு நீங்கள் வாய் திறந்து பதில் சொல்லுவீங்க பாருங்கள், அவ்வளோதான். அவருக்கு உங்களை பார்த்ததும் செம்மையாக சிரிப்பு வந்துருச்சு. அப்படியே சிரிச்சிருவார். ஏன்னா ஒரு பல் மட்டும் இல்லைல்ல, ஓட்ட பல்ல மாதிரி. ஸோ சிரிச்சுடா, நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ எதுக்கு நீ சிரிக்கிறா, அப்போ இவ்வளோ நேரம் நீ சும்மா பேசிகிட்டு இருந்தியா, கலாய்க்கிறியா நீ, என்ன மரியாதை வெளியே போய்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பிடிச்சி வெளியே தள்ளிடுறீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி நார்மலாக தான் போயிருக்கு. 1 வீக் ஆகுது, வீட்டை விட்டு அம்மா நீ வெளியவே வரல. இப்போது அப்படியே தான் 1 வீக் ஆகி நீங்கள் வெளியவே வராதனால ஜேகேவும் உங்களை பார்க்குறதுக்காக உங்கள் வீட்டுக்கே வந்துடுவார். பட் உங்களோட அம்மாவுக்கு வந்து நீங்கள் லவ் பண்ணுறதெல்லாம் தெரியாது. ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு உங்களை பார்க்க வரவும் உங்களோட அம்மா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் பக்கத்து வீடு, ஒரு 10 வீடு தள்ளி அந்த மாதிரி தான் இருப்பார். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும், அவள் என்ன பண்ணுறா காணோம், அதனால சும்மா பார்க்க வந்தேங்க்கா அப்படின்னு சொல்லுவாரா. அவள் தான் பல்ல உடச்சிட்டு வந்து உட்காந்துருக்காளே, வெளியே வர மாட்டேங்கிறா, அந்த டாக்டர் வேறு 1 வாரம் கழிச்சு தான் பல்ல கட்டணும்னு சொல்லிட்டாங்களாம், பைத்தியக்காரி, இருக்கிற காசெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க உங்களோட அம்மா. நீங்கள் பார்க்குறீங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஜேகே, இவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு துண்டு எடுத்து மூஞ்சில் போட்டு சுற்றிக்கிறீங்க. இப்போது ஜேகே வந்துட்டு
சரி நான் போயிட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். இப்போ உங்களோட அம்மாவும் யதார்த்தமாக தான் நினைக்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் லவ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எப்போ கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு இருப்பீங்க நினச்சிட்டு அவங்களும் ஜேடா உள்ளதாக இருக்கிற போய் பாரு அப்படின்னு சொல்லிட. இப்போ அவரும் உள்ளே வர்றாரு. வந்து பார்த்தா மூஞ்சி அப்படியே வந்துட்டு அப்படியே மம்மியை கட்டி வச்சுருப்பாங்கள்ல, அதாவது அப்படியே உள்ளே வந்துட்டு ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாக ப்ராப் பண்ணி அந்த மாதிரி கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏய் என்ன இது அப்படின்னு கேட்கவும், இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? அப்போ உங்களோட அம்மாவும் வெளியேருந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா என்னடி ஏதோ டெட் பாடி கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சிருக்கிற மூஞ்சா, கழட்டு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, டென்ஷன் பண்ணாதீங்க, அமைதியாக போயிடுங்க, நான் பல்ல கட்டு வரைக்கும் யாரையும் வீட்டுக்குள்ளே விடாத, முதல்ல இவனை விடாத அப்படின்னு சொல்ல, உங்களோட அம்மாவும் ஏண்டி எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டே தெரியவா, எங்கே காணோன்னு சொல்லி பார்க்க வந்திருக்கிறான், அதுக்கு இப்படி தான் வெளியே போக சொல்லுவியா, ஒழுங்கா மூஞ்ச காட்டு அப்படிங்கிறாங்க பாருங்கள். நீங்கள் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு துட்டு பிடிச்சி கழட்டி விட்டுருவாரு. அவ்வளோதான், நீங்கள் ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பேசுவீங்க பாருங்கள். உங்களோட அம்மாவுக்கே செம சிரிப்பு வந்துருச்சு. ஸோ அவரும் உங்களோட அம்மா வந்து செம்மையாக சிரிச்சிட்ருக்கா. உங்களுக்கு கோவம்னா கோவம், அப்படியே வந்து டென்ஷனில் இங்கே பாருங்கள், 2 பேரும் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்டியில் காசு சேர்த்து வச்சுருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு எதனாவது நகைக்கு இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ரிங்கு வாங்குறது ரொம்ப ஆசை கோல்டில். ஸோ அதுக்காக சேர்த்து வச்சுருக்க. இப்போ அந்த உண்டியை எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறீங்க. அப்போ உங்களோட அம்மா வந்துட்டு டே அவள் மோதிரம் வாங்கணும்னு ஆசையாக காசு சேர்த்து வச்சாடா, அதை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாடா, அப்படி புரிடா, பல்லு இல்லைன்னா இப்போ யார் கேட்குறா, பல்லு இல்லைன்னா கல்யாணம் ஆகாதா என்ன, பைத்தியக்காரி பண்ணிட்டுக்கிற, காசை பிடுங்க அப்படின்னு சொல்லவும் ஜேகே ஓடி வராரு. ஏய் அம்மா அந்த காசு செலவு பண்ண வேணான்னு சொல்கிறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர, மரியாதை நீ போயிடு, நீ என்கிட்ட பேசாத, என்னை பார்த்து சிரிச்சுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்போ அவர் சைக்கிளில் வந்திருக்க மாட்டார், நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவோம், அவர் நடந்து ஓடி வர முடியல. இப்போ அப்படியே தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உண்டி பொத்துன்னு அந்த டாக்டர் முன்னாடி வைக்க, என்னது அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால் வந்துட்டு இப்படி இருக்க முடியாது, பல்லு கட்டி விடுவீங்களா மாட்டிங்களா, இதில் நிறையா காசு இருக்குது, நான் தங்க மோதிரம் வாங்கிறதுக்காக சேர்த்து வச்சது, இப்போ எனக்கு பல்ல கட்டி விடுறீங்களா, இல்லை நான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு நான் பல்லு கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏம்மா இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்மா, பணம் வாண்டா அப்படிம்பாங்க. பணம் வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பணம் வேண்டாம், ஆனால் நாங்கள் பல்லு கட்ட முடியாது, உனக்கு எழுதி கொடுக்குறேன், நீ அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பல்லு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க பாருங்கள். டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு. சீக்கிரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுக்க சொல்லி அந்த சீட்லாம் வாங்கிட்டு திரும்ப நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு 2 ஊர் தள்ளி போகணும். அப்படியே மூச்சு கூட விட முடியல, வாயை திறந்தால் தான் பல்லு இல்லையே, ஓட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கருமம், இப்படி ஒரு கேவலமான நிலைமை எனக்கு வரணுமா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணாதிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. ஜேகேவும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு, அவள் போயிட்டா, என்னால் அவளை பிடிக்க முடியல, சரி விடுங்க, அவள் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும், கட்டிக்கட்டும் பல்லு தானே அப்படிங்கிறாரு. ஆனால் நீ ஒரு கிறுக்கண்டா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு காசு சேர்த்திருக்கிற நான், அந்த காசை எடுத்தா இந்த திருட்டு பிள்ளை அவள் உண்டியில் போட்டுக்குவா, இப்போ நான் சேர்த்து வச்ச காசு சேர்ந்து போயிடுச்சு, என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, சரிடா நீ அப்படியே ஓட்டு பார்த்துக்கிறியா, நான் ஆடு அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடு மேயறதுக்கு விட்டுருப்பாங்க போல் காட்டில், அதை அப்படியே எடுத்து கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஜேகேவும் கதை சாத்திட்டு போக வேண்டியதானே, நான் இங்கே என்ன பண்ணிட்டோம் அப்படிம்பாரு. அட பூட்டு வேறு உடஞ்சி போச்சு, அதனால் கதை சாத்த முடியாது, நீங்கள் கொஞ்ச நேரம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு காவு காக்க வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பல்லெல்லாம் கட்டிட்டு அப்புறமா கண்ணாடியில் பார்க்குறீங்க, ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, என்னங்க நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு கேட்கவும், இப்போ தானமாக கட்டி இருக்குது, கொஞ்சம் போக போக செட் ஆகிக்கும், நீங்கள் அதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ மருந்தெல்லாம் கொடுத்து விடுறாங்க, வலிச்சா போட்டுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வலி உயிர் போகுது தான், என்ன பண்ணுறது, அதாவது அந்த வலிக்கு இந்த வலி எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரிட்டன் வீட்டுக்கு வரீங்க. வந்து பார்த்தா வாசல்லே உட்காந்துருக்காரு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்கவும், என்ன பல்லு கட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி வருவார். அப்போ நீங்கள் வலிக்குது தொடாத அப்படின்னு சொல்லுவீங்களா, என்னாச்சுடி ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக கேட்குறாரு. ஆமாம், இப்போ நீ பாசமாக பேசுவ, அப்புறம் கேவலமாக சிரிப்ப, மரியாதை போயிடு, நீ அன்றைக்கி எப்படி சிரிச்ச, இன்றைக்கும் சிரிக்கிறா, அப்போ எனக்கு பல்லு இல்லைன்னா இப்படி தான் சிரிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவரும், நான் வேணும் நல்லா பண்ணலை, அந்த டைமில் முன்னாடி பார்க்கவே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் சரி நான் உள்ளே போகிறேன், நான் வந்துட்டல நீ போய்க்கோ, என் அம்மா தானே இங்கே இருக்க சொல்கிறாங்க, நீ கிளம்பி நான் வந்துட்டலன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போயிட்டு மிச்ச காசெல்லாம் வந்துட்டு உண்டியிலே போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எண்ணிட்டுக்க பின்னாடி ஜேகே வந்து நிற்பார். இன்னும் போகலையா நீ அப்படின்னு கேட்க, ஒரு வாரம் ஆச்சு பார்த்து, அதுக்குள்ளே போக சொல்கிற அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பீங்க. அப்போ அவரும் வரும்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர, எங்கள் அம்மா வந்தா அவ்வளோதான் செத்தோம், மரியாதை போயிடு,
இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவர் வந்துட்டு ஒரு வாரம் உங்களை பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார் போல். டக்குனு வந்து பேக்லேருந்து ஹக் பண்ணிக்க, நீங்களும் தானே மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களால் வந்துட்டு தள்ளியெல்லாம் விட முடியல, நீங்களும் அப்படியே திரும்பி அவரை ஹக் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்க ஆடு கூட்டிகிட்டு வர போன அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க டக்குன்னு பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே பக்குன்னு ஆகிடுது, என்ன பண்ணிட்டு இருக்கிறாய்வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே காட்டிக்கல. அப்படியே ஆட்டை முடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி சத்தம் போடுவாங்கள்ல, ஆட்டை முடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி சத்தம் கொடுக்க டக்குன்னு நீங்கள் கை எடுத்துகிட்டு அம்மா வந்துட்டாங்கடா அப்படிம்பீங்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன், நாளைக்கு அந்த புள்ளி மாற்றுக்கிட்ட வந்துடு அப்படிங்கிறாரு. வந்துடுறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுருவீங்க. அவரும் அப்படியே வந்துட்டு சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காட்டிக்கல. இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. காலையில் நீங்களும் வந்துட்டு ஜேகே அந்த புள்ளி மாற்றிட்ட வான்னு சொன்னார்ல, அங்கே போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. உங்களோட அம்மா இந்த சிலை கட்டு அப்படிங்கிறாங்க. சேலை இருக்குமா, நான் இங்கே சும்மா அந்த கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்க. அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம், இதை கட்டு அப்படிங்கிறாங்க. எதுக்கு இதையும் கட்டணும், நாம் எங்கேயாவது போகிறோமா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நாம் எங்கேயும் போகலை, மண்ணை தான் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கிறேன், வந்துட்டு இருக்கிறாங்க, கட்டு அப்படிங்கிறாங்க. என்ன திடீர்னு அப்படின்னு கேட்பீங்க. நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? உன் இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு தான் நான் உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தனா? மரியாதை சேலையை கட்டு, பொண்ணு பார்க்க வருவாங்க, பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிற, இல்லைனா அவ்வளோதான், இந்த மண்ணெண்ணை எடுத்து தலையில் ஊற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்ப அந்த மண்ணெண்ணெய் சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த பெயர் எடுத்தாலே பேச்சு எடுத்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, அழுகையும் வருதுமா. இல்லைம்மா எனக்கு இப்போ வேணாமா அப்படின்னு சொல்லவும், என்ன நீ அந்த பையன் கூட பழகிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லுவீங்களா. ஏதோ ஒரு வருஷத்துக்கு சின்ன பிள்ளை வீட்டில் இருக்கட்டும், கல்யாணம்லாம் வேண்டான்னு நினச்சேன், ஆனால் நீயே விட்டால் பண்ணிக்குவ போலையே, எதுக்கு என் மானப்பாத்துக்கு முன்னாடி நானே பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்க அவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்றாங்க. உங்களுக்குன்னா பக்குன்னு இருக்குது, போயிட்டு சீலை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க உங்களோட அம்மா வேறு. நீங்களும் அம்மா மட்டும்தான், ரிலேட்டிவ்லாம் அந்த அளவுக்கு பக்கத்து ஊரில் கிடையாது. ஸோ அவங்களாம் தூரமாக இருப்பாங்க. டக்குன்னு உங்களோட அம்மா பாட்டுக்கு இது முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ நீங்களும் ஒரு மாதிரி சோகமாக அழுதுகிட்டே போயிட்டு அந்த சாரீ கட்டிட்டு வர, ஏன்னா அவங்க தான் மிரட்டுறாங்களே, பிளாக்மெயில் பண்ணுறாங்களே, அதனால போயிட்டு கட்டிட்டு வர. இப்போ அவங்களெல்லாம் வந்துட்டு பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்செல்லாம் கிடையாது, சும்மா ஒரு வீடு இருக்குது அவ்வளோதான், அம்மா மட்டும்தான். இப்போ நீங்களும் வந்துட்டு வெளியே நின்றுட்டுருக்க, அவங்களும் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை வந்துட்டு ஒரு 2-3 மாதம் கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட அம்மாவும், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குதுங்க, அடிக்கடி முடியாமல் வேற போகுது, அதனால சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வாரத்தில் கூட நல்ல நாள் இருக்குதுன்னு சொன்னாங்க ஐயர். உங்களுக்கு ஓகேனா அந்த மாதிரி வச்சுக்கலாமா? எங்களுக்கு சொந்தக்காரங்களும் அந்த அளவுக்கு இல்லை, கூப்பிட்ற வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வீட்லேயும் கிடச்சா போதும் தானே இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷங்க, கண்டிப்பாக வச்சிடலாம், எங்களுக்கும் அந்த அளவுக்கு ரிலேட்டிவெல்லாம் கூப்பிட்ற ஐடியா இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் வீண் செலவு, அந்த பணத்தை வச்சுட்டு இவங்களுக்கு எதுனாவது நாங்கள் இது வீடுக்கு இது கூட வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா அப்படி உங்களை முறைச்சிக்கிட்டே வேறு எதனாவது பண்ணணும்னு மனசில் இது நினச்சின்னு வையா, என் உசுரோட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறா. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. இப்போது அப்படியே தான் நீங்கள் அங்கே போகவும் முடியலையா, கேட்க அந்த புள்ளிய மாட்டுகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியல இது எல்லாமே. இப்போது ரிட்டர்ன் போகிறவங்க எல்லாத்தையும் அந்த வழியாக தான் போகிறாங்க, பார்க்குறாரு. பட் என்ன ஏதுன்னு தெரியல. ஊருக்குள்ளே இப்படி தான் அடிக்கடி எல்லாம் கூட்டமாக வந்துட்டு போவாங்க. ஸோ அதை அவர் கண்டுக்கல. எனக்கு தெரிஞ்சவளுக்கு பல்லு வலி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் வரலை. சரி ஓகே, 2-3 நாள் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு இது முடியல, ஏன்னா பல்லு கட்டிட்டு வந்திருப்பீங்களா, ஸோ வலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம கூட வந்து தோணத்தோன்னு பேசிகிட்டு இருப்பா, எச்சா வலிக்கும் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். இப்படியே தான் நீங்கள் வீட்லேயே இருக்கிறீங்க. சரி ஜெகக்கிட்ட சொல்லலாமான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை, அம்மா இந்நேரம் கூடயே இருக்காங்க. ஸோ உங்களால் வெளியவும் போகவே முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் இருக்குது, அதாவது ஒரு 4 நாள் முடிஞ்சிருக்கும், இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அப்பன்னு பார்த்து சாரா வந்துட்டு வெளியூரில் படிச்சுட்ருப்பா, உங்களோட ஃப்ரெண்டு தான். நீங்கள் அம்மா வந்துட்டு உங்களை வந்து படிக்க வைக்க முடிஞ்சிருக்காது பண வசதி இல்லாதனால, ஆனால் அவள் வந்துட்டு படிக்க போயிருப்பா. மேடம் என்றைக்குமே லீவில் தான் வருவாங்க, இடையிலலாம் வரமாட்டா. பட் இந்த டைம் என்னமோ சடனாக வந்திருக்கா. வந்ததுமே வந்துட்டு அக்கா வைனங்கா அப்படின்னு கேட்க,
நீ என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கேட்குறாங்க. அவள் சத்தம் கேட்டதும் அப்படியே எட்டி வந்து பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸை பார்த்தாலே டல்லாக இருக்குது அவளுக்கு. என்னாச்சு, ஏன் இப்படி மூஞ்சி வச்சிருக்கா அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு இருக்க. நீங்கள் அவளை பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ உங்களோட அம்மா, என்னடி எப்போ லீவ் விட்டாதான் வருவேன், இன்றைக்கி என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவா, தெரியல, எனக்கு இவளை பார்க்கலாம் போல தோணுச்சு, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே அவள் அப்படி சொல்லவும் இன்னும் உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு இவக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ அவளும் வந்துட்டு, சரிக்கா, நான் ஒயினும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் 2 பேரும் வெளில போகிறோம், வாடி போகலான்னு சொல்லி கூப்பிட, இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இது என்ன புது பழக்கம், நானே என்னைக்காவது வரேன், அவள் விட மாட்டேங்கிற. எனக்கு இருக்குது ஒரே ஃப்ரெண்டு, வெளியூர் போனால் கூட அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது தெரியுமா, இவன் மட்டும்தான் எனக்கு முதலும் கடைசியும். அவளை என் கூட விடாமல் வேறு யார் நான் கூட்டிகிட்டு போகிறதான், நீ போக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன் கையை பிடிச்சி எழுத்துட்டு போயிடுறா. உங்களோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே உங்களை மட்டும் ஜாடை காட்டி ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே ஒரு மாதிரி மூஞ்ச சோகமாக வச்சுட்டே போக 2 பேரும் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 பேத்துக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவள் நிறையா பேசுகிறா. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல, சைலண்ட்டாகவே இருக்கவும், ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, என்னாச்சு, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஏன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிட்டே இருக்குது, ஏதாவது பிரச்சனையா, உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பல் வலிக்குது, கீழே விழுந்துட்டேன், பல் கட்டியிருக்கான் அப்படிமீங்க. ஓ, ஆனால் உனக்கு எதோ இது பிரச்சனை மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. நீங்களும் என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேட்குறீங்க. தெரியல, என் சடனாக எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு, ஏதோ தெரியல, ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுட்டே இருந்துச்சு மனசெல்லாம், அதான் சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறா. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பிரச்சனையில் தான் இருப்பீங்க. ஸோ அவளுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் இன்டிமேட் பண்ணிவிட்டு அவளே வந்திருப்பா உங்களை பார்க்கறதுக்காக. ஆனாலும் உங்களால் அவகிட்ட எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்க. திரும்ப கேட்குறா, என்ன பிரச்சனை, மரியாதையாக சொல்லு. ஆமாம், என்ன அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது அப்படிங்கிறீங்க. கரெக்டாக 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க ஜேகே அந்த பக்கம் வந்திருப்பாரு. வந்து பார்த்தா உங்கள் சத்தம் கேட்கவும், ஏய் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ நீங்கள் நடுவில் இருக்கிறீங்க, ஒரு பக்கம் சாரா, ஒரு பக்கம் ஜேகே. அப்போது நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே உட்காந்துருக்க. ஜேகேக்கும் தெரியல, ஏன்னா மதிய டைமில் எல்லோரும் வேலைக்கு போன டைமில் உங்களோட வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு பார்த்துட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ ஊரில் இருக்கிறவங்களுக்கே அதிகமாக தெரியல. ஜேகேவும் உங்ககிட்ட பேசுகிறாரு. அப்போது சாரா கேட்குறா, என்னடா இப்படி உரசிட்டு உட்காந்துருக்குற, நீங்கள் 2 பேருக்கு உட்காந்துருக்கிறத பார்த்தா என்னமோ எனக்கு தோணுதே அப்படின்னு சொல்லவும், என்ன தோணுது அப்படின்னு ஜேகே சொல்லுவார். அதுவா, என்ன சொல்லிட்டாளா உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் 2 பேரும் இப்போது லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் உங்களுக்கு 2 பேர்த்துக்கு இடையில தொல்லையாக இருக்கேனோ அப்படின்னு சொல்லி சாரா கேட்குறா. அதெல்லாம் இல்லை, நீ என்னைக்காவது தானே வர, சரி ஓகே, உனக்கு இப்போ பல்வலி எப்படி இருக்குது அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. பாய் தந்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க, அவர்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இவக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன்னா அம்மா சத்தியம் வாங்கியிருப்பாங்க. ஸோ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறவங்களாமா. ஸோ நீங்களும் வந்துட்டு அம்மா மேலே சத்தியம் பட்டுமேனு வாயும் திறக்க முடியாமல் அப்படியே அழுக அப்படி வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இப்போது ஜேகே வந்துட்டு, சரி ஓகே நீ பத்திரமா இருன்னா, அப்புறம் ஏய் காலேஜ் போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு எவனையாவது லவ் பண்ணிட்டு வராத, அங்கெல்லாம் பசங்க சரியில்லை, இந்த ஊர் பசங்க மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. உன்னை விட நல்ல பெட்டராகவே அங்கே இருக்காங்க, ஆனாலும் நான் இந்த ஊர் பையனை தப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி 2 பேர் பேசி முடிச்சுட்டு ஜேகே கிளம்பிடுறாரு. சரி வாயன் பத்திரமா என்ன, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா இருக்கிற நாளைக்கும், அதாவது சாரா இருப்பாள், அதனால் அவரால் எந்த ஒரு வேலையும் பண்ண முடியல, இல்லைன்னா எதனால் பண்ணிட்டு போயிருப்பார். பட் இப்போ வந்துட்டு சாரா இருக்கிறனால சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கண்ணில் மட்டும் ஜாடை கட்டிட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே சிரிக்கவும் முடியாமல் அழுகவும் முடியாமல் லைட்டாக சிரிச்ச மாதிரி மூஞ்ச மட்டும் வச்சுருக்கீங்க. அவளும் எதுவும் பேசிட்டு அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போகலான்னு போயிடுறா. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. 2 நாளாக சாரா தினமும் வீட்டுக்கு வரா போகிறா பேசிகிட்டு இருக்கிறா. ஆனால் கல்யாணம் நடக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் அங்கே கிடையாது. இப்படியேனா டைம் ஆகுது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா உங்களோட அம்மா அந்த கல்யாண நாள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அன்னைக்கு சரி நீ கிளம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. சாரியெல்லாம் வந்துட்டு கட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்ல,
அங்கே போய்ட்டு எல்லாம் கட்டிக்கலாம், இங்கேயே கட்டிட்டு போனால் 1008 பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ரீயாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி என்னதான் பிரச்சனையோ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுட்டு போட்டு பிரித்து வேறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்னதான் சில பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹாப்பினஸோ தெரியல. இப்போ அப்படியே நான் அவங்கள அப்படியே துணியெல்லாம் எடுத்து பையில் போட்டுட்டு கூட்டிகிட்டு வெளியே போக கரெக்டாக சாரா வந்து நிற்கிறா. என்கிட்ட சொல்லாமல் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கு நான் இப்போயாவது அவகிட்ட சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அம்மா இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதே தெரியல. உங்களுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை. ஜேகேவை இப்படி விட்டுட்டு போகவும் முடியல, சாரா கிட்ட சொல்லவும் முடியல. அப்படியே கண்ணு கலங்கிட்டே இருக்குது. அப்படியே லிட்ரலி கண்ணில் தண்ணி ஒரு சொட்டு விழுந்திருக்கும். பட்டு அவள் பார்க்கும்போது நீங்கள் கண்ணை தொடச்சிருப்பீங்க. ஏய் எங்கே போகிறீங்க, நானும் வரட்டா, நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படிங்க. உங்களோட அம்மா இல்லை நாங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம், வரத்துக்கு 2 நாள் ஆகும், அங்கே வந்து நீ என்ன பண்ண போகிற, நீயே என்னைக்காக தானே வர, உங்கள் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. சாரா வந்துட்டு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பா. இப்போ பஸ்ஸும் வருது, பஸ்ஸில் ஏறியாச்சு, ஒரு கோயிலுக்கு போகணும். அங்கே கோயிலுக்கு போயிட்டு அங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பி விடுறவங்களாமா உங்களை. அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே கையை பிடிச்சி துரத்தன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்குறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி இப்போ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. உங்களுக்குன்னா அவ்வளோதான், எஞ்சி ஓடி போயிடலாமான்னு தோணுது. ஆனால் இத்தனை வருஷம் உங்களோட அம்மா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அதனால் உங்களால் அவங்களே கஷ்டப்படுத்த முடியல, உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. சொல்கிறீங்க அம்மா, ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கம்மா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி பண்ணாதம்மா, என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரிய மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அவங்க அப்புறம் உன் இஷ்டத்துக்கு ஆட விடுவேனா, வீட்டில் யாருமே இல்லாத வளர்ந்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்ததுக்கு எங்கள் கூட நிறுத்திக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டு அந்த கோவில்லேயே மண்டபமெல்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்க சொல்லி ரெடி பண்ணுறாங்க. அந்த பையன் வீடு பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வருவாங்க போல். அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே உட்காந்துருக்க. உங்களோட அம்மா அப்படியே வந்துட்டு திட்டிக்கிட்டே பூவை தலையில் போட்டு சொல்லி குத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்குன்னா அவ்வளோ அழுக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ரெடியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கோவிலுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்துட்டுருக்குறாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் யாரையும் காணோம், என்னடாச்சு இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்லாம் கிடையாது உங்களோட அம்மா கிட்ட. நேரில் தான் போய் பார்த்தா பார்க்கணும், சரி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க. அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே இருக்கிறவங்கலாம் தான் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த கோவிலுக்கு. என்னடா இவங்கெல்லாம் திடீர்னு இன்றைக்கி வராங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா யார்ட்டையும் சொல்லாமல் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதனாவது கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு அப்படியே அந்த மண்டபத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது எல்லோரும் வந்து பார்த்துட்றாங்க. இங்கே என்னக்கா பண்ணுறீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்க, சும்மா கோயிலுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் கோயிலுக்கு வந்தீங்களா, வயனேங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அதில் ஒரு குட்டி பாப்பா வந்திருப்பாள்ல, ஸோ அந்த பாப்பா வந்துட்டு வயனக்கா உள்ளே உட்காந்துருக்குது, சீலையெல்லாம் கட்டியிருக்குதுன்னு சொல்கிறா. என்னடா அது பாவாடை சட்டியோட தெரியல பிள்ளை சீலை கட்டிக்கிறாளா, அப்படின்னா நாங்கள் அவளை பார்த்தே ஆகணும், அதிசயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போய் பார்க்க பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் அழுதுட்டு உட்காந்துருப்பீங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, என்னக்கா பிள்ளை கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் வந்திருப்பாங்க. அது வந்து அப்படிங்கிறாங்க உங்களோட அம்மா. உண்மையை சொல்லு, கல்யாணம் பண்ண போறியா, ஒரு வார்த்தை எங்ககிட்டலாம் கூட சொல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் கூட சொல்லாமல் எதுக்கு அப்படி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்களோட அம்மாவும் வந்துட்டு அப்படி இல்லை, கையில் பணம் இல்லை, எல்லாத்தையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பணம் பத்தாது, அதனால தான் இப்படி சிம்பிளாக கோயிலே வச்சு பண்ணிக்கலான்னு நினச்சி அப்படின்னு சொல்லவும் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. ஏக்கா இந்த மாதிரி தான் நம்மளாம் பழகிட்டோமா, நீ கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்கள் எல்லா வேலையும் பண்ணியிருக்க மாட்டோமா, நீ என்ன இப்படியெல்லாம் எங்களை யாரோ மாதிரியெல்லாம் நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாங்கனாலும் கூட இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசுவாங்க. இப்போ உங்களோட அம்மாக்கிட்ட அந்த மாதிரி சொல்லிவிட்டு சரி விடு எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் போயிட்டு சரிப்பா நீ போய்ட்டு கடையில் எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு சொல்லிடு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எத்தனை பேர் வராங்கன்னுலாம் கேட்குறாங்க. உங்களோட அம்மாவும் அவங்கெல்லாம் மட்டும்தான் வருவாங்க, வேணா ஒரு 10 பேர் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவு சொல்ல சாப்பாடெல்லாம் வந்துட்டு வந்துடுது. உங்களோட அம்மா பார்க்குறாங்க, இந்த கடனெல்லாம் என்னைக்கிடா கட்டுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அப்போது அதில் ஒரு அக்கா, என்ன இந்த கடனை என்ன கட்டுறதுன்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டுக்க. அப்போது அந்த கேட்ட அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேகேவோட அம்மா, அவங்களும் அந்த ஊர் தானே. ஸோ நீ இந்த கடனெல்லாம் ஒன்றும் கட்ட வேணாம், எங்களுக்கு இது நாங்களும் கடமைப்பட்டிருக்கோம் புரியுதா, நீ கடன் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கல்யாணத்தை எடுத்துன்னு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வீடு வேறு எப்போ வருவாங்கன்னு எல்லோரும் கேட்க வந்துட்டுருப்பாங்க, கொஞ்சம் லேட் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா சமாளிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் வரேன்னு சொல்ல டைமுக்கு இன்னுமே ஆளை காணோம். உங்கள் அம்மாவுக்கு பயமாக இருக்குது.
ஆனால் நீங்கள் மட்டும் அழுதுகிட்டே உட்காந்துருக்க. அந்த கூட இருக்கிற அக்காங்கள்லாம் அந்த ஊரில் இருப்பாங்களா அவங்கெல்லாம் என்னத்துக்கு பிள்ளை அழுகிற? ஆ, உங்கள் அம்மாவோட ஆசையே இதுதானே. ஒரு வார்த்தை நீயாவது என்கிட்ட சொல்ல மாட்டே. அப்படியே எங்களை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படியே போகலான்னு பார்த்தியா, ஒருத்தர்கிட்ட கூட சொல்லாமல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்ருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாங்கெல்லாம் வந்துட்டு ஏதோ அந்த ஜிகுனா பேப்பர்லாம் இருக்குல்ல, ஸோ அதையெல்லாம் கொண்டு போய் கடையிலலாம் பக்கத்தில் கடை இருக்கும், ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்குதுங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பட் மாப்பிள்ளை வீடு வரலையே. இப்போது ரொம்ப நேரம் ஆயிடுது, எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, பையன் எங்கே பையன் எங்கே பையன் எங்கேன்னு. அது வந்து வரேன்னு சொன்னாங்க ஆனால் வரலை அப்படிங்கவும், எந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்க உங்களோட அம்மாவுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் தெரியல. ஏதோ ஒரு புரோக்கர் வச்சு அப்படியே வந்துட்டு வர சொல்லியிருப்பாங்க போல். கரெக்டாக அவங்களுக்கு தெரியாமல் இது பண்ணிகிட்ருக்க. எல்லாத்துக்கும் செம்ம டென்ஷனு. ஏக்கா, ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தங்கிட்ட எதுவும் சொல்ல கிடையாது, உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு இப்படி தனியாக பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்க. அந்த பையன் என்ன ஏதுன்னு கூட உனக்கு தெரியல. என்ன நம்பிக்கையில் பிள்ளையை இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்க, உங்களோட அம்மாவுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு கோவத்தில் அவனுக்காவது பிடிச்சி கட்டி வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கே புரியுது அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. இல்லைப்பா வந்துடுவாங்க, எதனாவது பிரச்சனையாக இருந்திருக்கும், வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. கிட்டத்தட்ட சாயந்தரம் வரைக்கும் சமாளிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்களாலேயும் முடியல. அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு இனிமேல் வரமாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உங்களை வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் வாடி அப்படின்னு கூப்பிட, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கல்யாணம் நின்றுச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை எல்லாத்துக்கும் இப்படி தெரிஞ்சு போச்சுன்னு என்ன நினைக்கிதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து அம்மா மூஞ்சி பார்க்க, கல்யாணம்லாம் இன்றைக்கி நடக்காதுப்பா, அவங்க வரலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு எந்திரிச்சு சாமி கடவுளே போனால் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வரும்போது அப்போ ஒரு சத்தம், அதெல்லாம் முடியாது, கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ஊர் என்ன பேசும் அப்படின்னு ஒரு சத்தம். யாராவது புது பிரச்சனை கலப்புதுன்னு பார்த்தா வேற யார், சாராதான் அப்படியே பெரிய மனுஷாட்டு இடுப்பில் கை வச்சுட்டு நின்று கேட்டுட்ருக்குறா. அப்போ உங்களோட அம்மாவும் அதுக்கு என்ன பண்ண சொல்கிற, அதான் இல்லை இப்படி ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி அந்த கோவிலில் இருக்கிறவங்களாம் இருக்காங்களா, ஸோ ஊருக்காரங்களாம் அவங்களும் என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்காக இப்படியே உட்கார வச்சுருக்க முடியுமா என்ன, அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் முடியாது, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கல்யாணத்துக்கு இத்தனை செலவும் நீங்கள் பண்ணிட்டீங்க, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கவும், அப்போது மற்றவங்கெல்லாம் பண்ணி வைங்கன்னா பையன் வேணும்ல, யார் திடீர்னு கூட்டு வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம ஊர்லேயே பையன் இருக்கான்னு சொல்லிட்டு வாடா ஜேகே அப்படின்னு கூப்பிடுறா. நம்மளால் பார்த்தீங்கன்னா அழகாக பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டு நிற்கிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க, இவனா அப்படிங்கிற மாதிரி. ஜேகேவோட அம்மா, என்ன இவனாங்கிறீங்க, என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல் அப்படிங்குது. இல்லை என்ன ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பட்டு வேட்டி சட்டைகள்லாம் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கா. அதான் ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் பரவிடுச்சே இந்த மாதிரி மாப்பிள்ளை வரலன்னு, நான் தான் கஷ்டப்பட்டு இவனை கன்வின்ஸ் பண்ணி, பாவம் போய் நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கட்டாயப்படுத்தலை, கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு புரிய வச்சேன். அவனும் சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம ஒயன் நம்ம பார்த்துக்கலாம், அவன் நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டான் அப்படிங்கிறா. யாருக்கும் புரியல. பட் ஜேகேவோட அம்மா டைம் ஆகுது வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டு அப்படியே ஜேகே உட்கார வைக்க, நீங்கள் என்ன நடக்குதுன்னே புரியாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு இழுத்து பிடிச்சி உங்களை கொல்டி சீக்கிரம் அப்படிங்கிறா. என்னடி நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, பயமுடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாலையில் 2 பேர்த்து கழுத்துல போட்டு ஐயரேங்கன்னு கேட்க, ஐயரேங்க சாயந்தரத்துக்கு உட்காந்துருப்பாரா. ஸோ பூசாரியாக இருக்காரு. ஸோ பூசாரியை கூப்பிட்டு இங்கே வாங்க மந்திரம் சொல்லுங்கங்கவும், இந்த மந்திரம் எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஐயோ ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எப்படியும் அவருக்கு தெரிஞ்ச மந்திரத்தை அப்படியே சொல்ல, இப்போ கல்யாணமும் நடக்குது. ஸோ ஜெய்யும் அப்படியே அழகாக தலையெல்லாம் கட்ட, உங்களுக்கு நம்பவே முடியல என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஹாப்பி தான். உங்களோட அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க, என்ன இது, இவனை வேணான்னு தான் நம்ம இப்படி பண்ணோம், திரும்ப இந்த பையனையும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுக்காக அவரை பிடிக்கலன்னே தெரியல. உங்களுக்கு அவரை பிடிச்சிது, அது ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு அவரை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த பக்கம் இருந்து ஒரு சத்தம், எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜேகேவோட அப்பா. அவரும் பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்கப்பா முதல்ல சாப்பாடு பந்திக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களையும் ஜேகேவையும் சாப்பாடுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கீழே அப்படியே எல்லாம் போட்டு பாயெல்லாம் போட்டு கரைச்சி சாப்பாடெல்லாம் போட உங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, நம்பவும் முடியல, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களுக்கு இப்படி ஒரு மாதிரி இடிப்பாரா. உட்காந்துருக்கும்போது நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க, என்ன ஹாப்பியா அப்படிங்கிறாரு. எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் இன்னொரு இடி இடிக்கிறா. யார், சாரா தான். உனக்கு என்னடி அப்படிம்பிங்க, என்ன ஹாப்பியா அப்படிங்கிறா. உண்மையை சொல்லுங்கள் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல,
ஏண்டி நானும் ஒரு வாரமாக பார்க்குறேன், வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லலை, அவன்கிட்டயும் சொல்லலை, என்கிட்டயும் சொல்லலை அப்படிங்கிறா. அதான் சொல்லல, எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எப்படி தெரியுமா, அதான் வீட்டை விட்டு போகும்போது அழுதே, நான் பார்க்கறதுக்குள்ளே கண்ணை துடைக்கிறவளாம், ஆனால் நான் பார்த்துட்டேன். அதான் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வந்தேன். வந்து பார்த்தா தான் தெரியுது என் தலையிலே இடி விழுந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்கிட்ட வந்து சொல்லி, அதுக்கப்புறமா இவனும் நானும் போயிட்டு, அதான் உனக்கு பார்த்துருந்தாங்களே ஒரு மாப்பிள்ளை பைத்தியக்காரன், அவனை போட்டு சண்டை போட்டு அடித்து முடுக்கி கடத்தி விட்டுட்டு வரத்துக்குள்ளே எங்களுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறா. அடப்பாவீங்களா, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, சத்தம் போட்டு தொலையாதுன்னு சொல்லி ஜேக்கு அப்படி வாயை பொத்தி விட்டுருவாரு. நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படிங்கிறீங்க. பின்னாடி பண்ண சொல்கிற, உங்கள் அம்மா யாருக்கும் தெரியாமல் திருட்டு கல்யாணம் பண்ண கூட்டிகிட்டு வந்திருக்குது உன்னை. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், அதான் நான் போயிட்டு அவங்களாம் அடித்து முடுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க ஊர்க்காரங்களான்னு கேட்க, அதுக்கு சாரா, அதான் நான் இருக்கல, இந்த கோயிலில் ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. ஷூட்டிங்கா அப்படிங்கவும், ஆமாம், இந்த கோயிலில் தான் ஒரு பெரிய படம், பெரிய டைரக்டரு, பெரிய நடிகர் வந்திருக்காங்க, எல்லாம் ஷூட்டிங் போயிட்டுருக்குது, நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காது கேட்குற மாதிரி கத்திட்டு வந்தேன், எனக்கு முன்னே இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறா. ஸோ ஆக மொத்தம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி 2 பேரும் அழகாக கல்யாணமே பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் சாரா ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்ததுக்கு அப்படிம்பீங்க. வாயில குத்துனா பாரு, எருமை கழுத மாடை, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடி அப்படின்னு கேட்குறா. எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜேகே சரி சாரா கூட இருநி கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கட போகிற அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேற இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கிட்ட தான் போய் பேசுகிறாரு. என்ன பேசினாரோ தெரியல, உங்களோட அம்மா அழுகுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வந்துடுறாரு. ஸோ உங்களை இப்போது ஜேகேவோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் எதுக்கே அம்மா அழுதாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி புரியாமே நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க. ஸோ நைட்டு அந்த வெட்டிங் நைட்லாம் பிளான் பண்ணிக்கிறப்ப கேட்குறீங்க. அப்போ அவரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, அவங்களுக்கு நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு புரிய வச்சேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரா. அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக அது வெட்டிங் நைட் தான், பேசிகிட்டு இருக்கும்போது கதை தட்டுற சத்தம், ஜேகேவோட அம்மா தான் வயன் கதை தட்டிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே, என்னம்மா அப்படிங்கிறாரு. டேய் நான் அவளை தான் கூப்பிட்டேன், கதை திறங்க அப்படின்னு சொல்லவும் போய் கதை திறக்கிறீங்க. அப்போது அவரும் கதை திறக்க விட மாட்டேன்னு பிடிச்சி இழுப்பு அறுபட்டிருந்தாலும் தப்பாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் கதை திறக்க, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னங்க அத்தை அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா என்ன, எப்படி பிடிக்கும், ரொம்ப நாளாக பிடிக்குமா, இந்த சாராப்பில் சொல்லிகிட்டு இருந்தா ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறீங்களாமா, அதனால் எனக்கே தெரியாமல் அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படிங்கிறீங்க. அதை சும்மா சொல்லு, எனக்கு அப்படியே மண்டை வெடிச்சிடும் போல இருக்குது. என்னாச்சு, என்ன கதை, எப்படி சொல்லிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஜேகே எட்டி பார்த்துட்டு அவருக்கு கடுப்பாயிடுச்சு. ஏமா உனக்கு இது ரொம்ப அவசியமா, இப்போ அவள் இனிமேல் இங்கே தான் நிற்க போகிறா, நீ பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே அப்படிங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், அவள் இனிமேல் இங்கே தான் நிற்க போகிறா, நீ பொறுமையாலாம் பார்த்துக்க, இப்போ எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவோம். அப்படிம்பாரு. டேய் இந்த விஷயம் தெரிஞ்சதும் இதோ இவ அம்மா மாதிரி நாங்கள் உனக்கு வேறவளை கல்யாணம் பண்ணி வைக்காம எல்லாரும் சேர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்த பிள்ளைய நீ என் கால் கடையிலே கிடக்கணும், காலை முழுசா அப்படிங்கிறாங்க. கால் கடையில் தான் நான் காலை முழுசா கிடக்கிறேன், இப்போதைக்கு அவளை விடுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாரு. நீங்களும் இப்படியே இந்த பக்கம் போக இன்னொரு கை பிடிச்சி அவரோட அம்மா இருக்கா எனக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே பாடி உள்ளங்கிறாரு. இவங்க எனக்கு சொல்லிட்டு போடி அப்படிங்கிறாங்க. 2 பேரும் உங்களை மாற்றி இழுத்துட்டு இருக்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா தான் வீட்டில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி காலையில் ஜேகே சொல்லியிருப்பார்ல. ஸோ என்ன பேசியிருப்பாருன்னா, இந்த கல்யாணம் எதர்ச்சியாலாம் நடந்தது இல்லை, பிளான் பண்ணி தான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. உங்களோட அம்மா அப்படியே பார்த்துருப்பாங்க. ஆமாம் மன்னிச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் பண்ணது சரியா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குங்க ஒரே காரணத்துக்காக யாருக்குமே சொல்லாமல் கொள்ளாமல் யாரோ ஒருத்தங்களை பிடிச்சி கட்டி வைக்கணும்னு பார்த்தீங்களே, அந்த பையனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்க, அந்த பையனை நான் தான் அடித்து முடுக்கினேன், அதனால தான் அவங்க வரல அப்படிங்கவும், எதுக்கு இந்த மாதிரி பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மானத்தையே வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியான்னு சொல்லி அம்மா திட்டிருப்பாங்க. அப்போ ஜேகே ஒரு நியூஸ் பேப்பர் கையில் கொடுக்க அதை பார்க்க சொல்கிறாரு. உங்களோட அம்மாவும் பார்த்தா அந்த பையனோட ஃபோட்டோ இருக்குது. இதில் என்ன எழுதி இருக்குது, என்ன ஃபோட்டோ, அந்த பையனோட ஃபோட்டோ இதுதான், உனக்கு எப்படி தெரியும், என்ன எழுதிக்குன்னு கேட்க, அந்த பையன் கடத்தல் கும்பல் சேர்ந்த பையன், என்ன ஏதுன்னு கேட்காம பிள்ளையோட வாழ்க்கையை அடமானம் வைக்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அப்படி என்ன என்கிட்ட பிடிக்கல, நான் நல்லா தானே பார்த்துப்பேன், என் மேலே கொஞ்சம் கூடவா நம்பிக்கை இல்லை, யாரோ ஒருத்தர் மேலே வச்ச நம்பிக்கையை இந்த ஊரில் இருக்கிற என் மேலே ஏன் வைக்கல,
நான் ஒரு நாளாவது தப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கேன் நான் யார்கிட்டயாவது, எனக்கு அவளை பிடிக்கும் அதான் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு அது வந்து அப்படிம்பாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துனீங்க. அவளை அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கே அந்த நோட்டு புக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவளை படிக்க வச்சு அதுக்கப்புறமா இன்னுமே அவளை நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி கஷ்டப்பட்டு போற்றி போற்றி வளர்த்த பிள்ளைய ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தன் கையில், அதுவும் கடத்தல்காரன் கையில் கொடுக்க பார்த்தீங்கல்ல. இதுவே நாங்கள் சாரா மட்டும் என்கிட்ட வந்து சொல்லாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அவளையும் கொண்டு போய் எங்காவது விற்றுருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுவார். இதான் நீங்கள் உங்களோட பொண்ணை பார்த்து பார்த்து வளர்த்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கு தான் அவங்க அம்மா அழுதுருப்பாங்க. இப்போ அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சே நிற்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த கடத்தல்காரனுக்கு கட்டி வச்சுருப்பாங்க, அவங்களை கொண்டு போய் எங்காவது விற்றுட்டு போயிருந்துருப்பான். அவங்க அப்படியே வந்துட்டு இப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. சாரா சும்மா வந்திருப்பான் அந்த பக்கம். உங்களோட அம்மா வேறு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துக்க பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க இப்போ தான் எல்லாமே சொல்கிறாங்க, ஜேகே சொன்னது எல்லாமே. அப்போ அவளும் இதுக்கு தான் நான் அன்றைக்கி எத்தனை தடவை வந்தேன், ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீங்களா, சரி விடுங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்த்துக்கிறா அம்மாவை. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே போவாளா. ஆனால் அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி, இந்நேரம் என்ன பண்ணிருப்பாங்க, சரி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக அப்படியே உங்கள் வீட்டுக்கு வருது, அதாவது ஜேகே வீட்டுக்கு வருது. அங்கே வந்து பார்த்தா வெளியே பயங்கர சத்தம், என்னடா சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஒரு கையை ஜேகே பிடிச்சி இழுக்கு, ஒரு கையை அம்மா பிடிச்சி இழுக்குன்னு நீங்கள் நடுவில் நின்றுட்டு கை வலிக்குது விடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அடக்கடவுளை இதனடா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாட்டுக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வந்து இந்த பஞ்சாயத்தையும் நான் தான் தீர்க்கணுமா அப்படின்ட்டு உள்ளே வரா. வந்ததுமே என்னாச்சு, ஏன் அப்படி அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜேகே வந்துட்டு ஏய் எங்கள் அம்மா பிடிச்சி இழு அப்படிங்க வரா. உடனே வா என்ன எதுக்குன்னு கூட கேட்கல. ஜேகேவோட அம்மா உங்களோட கை பிடிச்சி இழுத்துருந்துருப்பாங்கல்ல, ஸோ அதை பிடுங்கி விட்டாரா. உடனே ஜேகே உங்களை இழுத்துட்டு ஓடிடுறாரு. போய் கதை லாக் பண்ணிக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகேவோட அம்மா அப்படியே சாரா முறைக்கா. ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, விளையாட்டா ஏதாவது கேமா அப்படின்னு கேட்குறா. ஏய் நீ இன்னைக்கு சிக்கனடி, இங்கே வா அப்படின்னு சொல்லி காது பிடிச்சி திருகி இழுத்துட்டு போக அவள் கத்துறா. ஐயோ நான் என்ன பண்ணேன், நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு எனக்கு ஒரு பெரிய தலைவலி, இவங்க 2 பேரும் எப்படி பழகுனாங்க, எப்போ இருந்து பழகுனாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல, எப்பயுமே ஃப்ரெண்டு மாதிரி தானே பேசி திரிவாங்க, அதை தெரிஞ்சுக்காமல் இவங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு நான் முயற்சி பண்ணால் நீ என்ன குறுக்க வந்து கெடுத்துட்ட அப்படிங்கவும், இது ஒரு விஷயம் நான் அவளை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறா. எனக்கு இது பெரிய விஷயம் தான், மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது, நீ பாட்டுக்கு வந்து அவங்க 2 கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்ட, ஆனால் ஏன் எதுக்குன்னு சொன்னியா, நீ தானே ஆரம்பிச்சா நீயே முடிச்சு வை அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்படின்ட்டு இழுக்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு தெளிவாக தெரியாது நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு, அதெல்லாம் முழுசாக சொல்ல கிடையாது. ஆனால் இவங்களோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலுமே அது அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லைனா அவங்களுக்கு மண்டை வெடிச்சிடும், விடவே மாட்டாங்க. இப்போ சாரா வந்து மாட்டிக்கிட்டாளா, அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவள் சொல்லாமே இருக்கவும் அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. போயிட்டு பருப்பு மற்ற எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. மரியாதையாக சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் போல இது. இப்போது நீங்கள் ஜேகே உள்ளே இருப்பீங்க, எங்கள் சாரா மாட்டிக்கிட்டா அப்படிங்க, என்னடி வாங்க போங்க நல்லா கூப்பிடுற அப்படிங்கிறாரு. கல்யாணம் ஆயிடுச்சல்ல அப்படிம்பீங்களா, ஆமாம்ல கல்யாணம் ஆயிடுச்சு இப்படியா கூப்பிடு. ஆமாம் உனக்கு இந்த மச்சம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கன்னத்தில் வந்துட்டு ஒரு மச்சம் இருக்குமா, கன்னத்தில் காதோரத்தில். ஸோ அதை அப்படியே தொட்டு பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஏய் நீ சும்மா இரு, உங்களோட அம்மா பாரு, அவள் சாராவை போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்க போது அவள் கத்திட்டு கிடக்குறாவா, போய் காப்பாற்றலான்னா அவள் கிடக்குறா. அவள் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கா, யார் பெற்ற பிள்ளையோ எல்லா நேரத்துலையும் வந்து கரெக்டாக மாட்டிக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருங்களை ஹக் பண்ண வர நீங்களும் அப்படிம்பீங்களா, என்ன சிரிப்பு அப்படிம்பாரு. வெக்கம் அப்படிங்குவீங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா பருப்பு மத்தில் வடி வாங்கிட்டு இருக்கிறா. அதையே காப்பாற்றடி கத்துறா. ஆனால் உங்களுக்கு அதுக்காக கேட்குமா, கேட்காது. நீங்கள் 2 பேரும் அப்படியே சும்மா கொஞ்சிக்கிட்டே இருக்க. அப்போ ஜேகே கேட்குறாரு, இப்போயாச்சும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போயாச்சும் அப்படிம்பீங்க, இல்லை இப்போயாச்சும் ஒரு அம்மா அப்படின்னு கேட்பாரு. இப்போ தரத்துக்கு என்ன, அதெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேக்கு அப்படியே கிஸ் பண்ண போகிறீங்க. அப்போ உங்கள் கதை தப்புன்னு சத்தம் கேட்குது. அப்போது ஜேகே வந்துட்டு அந்த பக்கம் திரும்புவார், என்னாச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு. அந்த பக்கம் பார்த்தா சாரா தான் கத்திட்டு இருக்கிறா. அவர் போகலான்னு பார்க்கும்போது நீங்கள் அவர் பிடிச்சி டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டு, எங்கே போகிறா போவாத, அவள் அதெல்லாம் பார்த்துப்பா, இதெல்லாம் அவளுக்கு ஜிஜிபி மேட்டர், அதெல்லாம் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே வந்துட்டு போகவும் விடாமல் அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாரா அவளை காப்பாற்றி தொலைங்க, உங்கள் அம்மா பருப்பு மாற்றிட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கத்துறா. அவரும் அடி வாங்குவா போலடி அப்படிங்கிறாரு. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க அத்தை, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கணத்தில் கிஸ் பண்ணுவீங்களா, மனுஷனுக்கு அப்படியே வந்துட்டு அந்த மைண்டு மாறி போயிடுது. ஸோ அவருங்க கணத்தில் அப்படி கிஸ் பண்ண இந்த பக்கம் பார்த்தா
அவளுக்கு புரிஞ்சு போச்சு இதுங்க வெளியே வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறானா இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறது ஒன்றே தான் வழி. இந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறனே, பெரிய சைக்கோவாட் இருக்குது, இது மாதிரி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி போட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவள் வந்துட்டு ஓடுவா பாருங்க. யாரை பார்த்து நீ சைக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள், அதாவது ஜேகேவோட அம்மா வந்துட்டு துரத்திட்டு போக இப்போ 2 பேரும் ஓடிட்டு இருக்கிறாங்க வெளியே. சாரா பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவாளா, அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஒரு கட்டை அப்படியே இடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. இப்போ உங்களோட அம்மா, அதாவது உங்களோட அத்தை, அவங்களும் கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடி வர இருட்டில் அவன் மேலே பொத்துன்னு விழுந்துற. இப்போ எந்திரிக்கவும் முடியல அவங்களால. ஏன்னா அம்மா வந்துட்டு, அதாவது ஜேகேவோட அம்மா விழுந்ததுமே அவங்களுக்கு இடுப்பு சுலுக்கிடுச்சு, கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியல. அடியில் சாரா கிடக்குறா. 2 பேரும் கத்திட்டு கிடக்குறாங்க, யாராவது காப்பாற்றுங்கன்னு. ஒருத்தரும் வரல, எல்லாரும் தூங்கியிருப்பாங்க நேரமாக. இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் அஞ்சேகே அப்படியே மாற்றி மாற்றி கணத்தில் கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அந்த பக்கம் பார்த்தா ஐயோ யாராவது காப்பாற்றுங்க அக்கா, தயவு செஞ்சு எந்திரிக்கா, எனக்கு உன்னை தாங்க முடியலக்கா, நீ எருவ மாடு மாதிரி இருக்கிறக்கா, இத்தனை வெயிட் இருக்கிற அப்படின்னு சொல்லி கதறா. இடுப்பு பிடிச்சிக்கிச்சிடி, என்னால் நகரக்கூட முடியல அப்படிங்கிறாங்க அவங்க. அடியில் மாட்டிட்டு அவன் என்ன பண்ணுவா, ஐயோ ஒயன் ஜேகேன்னு கத்த. இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் 2 பேரும் அகைன் வந்துட்டு இன்னும் கிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க போல். அப்போது ஜேகே வந்துட்டு போர் அடிக்குது அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னு கேட்பீங்களா, எதுக்கு நீ கணத்தில் கிஸ் பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ நீங்களும், அப்போ அவரோட ஹெட் இருக்குல்ல, ஸோ அப்படியே ஹெட்டை பிடிச்சி அப்படி நீங்கள் கிட்ட பின்னாடி வாங்க, கிட்டலாம் போகாதீங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கண்ணை முழிங்க. அங்கே 2 ஜீவன் உசுருக்கு போராடிட்டு இருக்குது, இங்கே உங்களுக்கு ரொமான்ஸ் கேட்குதா, போய் காப்பாற்றுங்க டியர் முதல்ல, பாவம். சரி ஓகே டே, ஸோ ஹாப்பி நீங்கள் டாட்டா பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு பனிமலர் டியருக்கு பர்த்டே. டியர் கன்ஃபார்மாக இதுதான் உங்கள் பேரான்னு தெரியல, பட் உங்களோட ஐடி இதாக இருந்துச்சு, பனிமலர்னு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பேரே சொல்லிட்டேன். அண்ட் ஹாப்பி பர்த்டே டியர். இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், பட் என்னென்னா நான் பாதி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுக்கு அப்புறமா தான் கமெண்ட்டை பார்த்தேன். ஸோ அதனால தான் வீடியோக்கு கடைசியில் சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. அண்ட் ஜேகேக்கு எஃப்எஃப் இதுதான் போட்டிருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வேறு எனக்கு தெரியலை. பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே டியர், சொல்லிட்டா ஹாப்பி எண்டிங்ண்ணா. போயிட்டு அந்த பிள்ளைங்க 2 பேரையும் காப்பாற்றுங்க. சும்மா கனவு கண்டுட்டு கட்டி பிடிக்கிறேன் கிஸ் பண்ணுறேன்ட்டு இருக்காதீங்க. அங்கே 2 ஜீவன் உயிருக்கு போராடுது, அதை போய் காப்பாற்றுங்க. இந்த வீக்கோட வந்துட்டு இந்த வில்லேஜ் பார்ட்டு முடியுது டியர். 7 பேர்த்துக்கும் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு என்ன தீம் போடலான்னு தெரியலை. நான் ஆல்ரெடி வந்துட்டு போஸ்ட் போட்டிருந்தேன், எஸ்டர்டேவே போட்டிருந்தேன். யாராவது சொல்கிறீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட்டு அதில் நீங்கள் எது அதிகமாக எனக்கு அது ஓட்டிங் கிடைக்குதோ அந்த தீமில் நான் நெக்ஸ்ட் வீக்கில் போடுறேன் 7 பேர்த்துக்கும். ஏன்னா அதே தீம் தான், பட் 7 பேர்த்துக்கு வேறு மாதிரி ஸ்டோரி இருக்கும். இப்போது நீங்கள் ஃபன்னின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னி டைப்பில் போடலாம், இல்லை ஹாரர் வேணால் ஹாரர் டைப்பில். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு 7 பேர்த்துக்குமே அடுத்த வீக்கில் நான் வந்துட்டு 1 by 1 போடுறேன், ஓகேவா? ஓகே, டடா பாய் சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?